ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபர் பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 87 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனலில் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் ஒரு டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். எபிசோட் 87ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பான். ஒரு ஜாலி மூடில் தான் வந்து அவன் எழுந்துப்பான், ரெடி ஆகிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எழுந்துருவா. அப்போ வந்து ஹீரோ வந்து குட் மார்னிங் சொல்லுவான், ஹீரோயினை குட் மார்னிங் சொல்லுவா. அப்போ வந்து ஹீரோயின் கேட்பா, ஏன் என்னாச்சு, ஏன் ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்லுவான், ஏன் ஹாப்பியாக இருக்கக்கூடாது, இன்னைக்கு டே நல்ல டே, அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்த மாதிரி நான் எழுந்தேன், அதனால ரொம்ப ஹாப்பியான டேவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, எதுக்காக இவன் வியர்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், எனக்கு ரொம்ப பசிக்குது, வா நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், உனக்காக நான் கீழே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவான். இங்கே அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹைதர் அண்ட் ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இங்க ஹீரோனோட அம்மா வந்து ஹைதரை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க. அங்க ஹைதர் வந்துட்டு செம்மையா கோவப்படுவான். பாரு நான் என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க, நீ தான் புராக்க ரொம்ப நம்பினல பாரு, அவன் தான் வந்து நீ தான் புராக்க ரொம்ப நம்பினல பாரு, அவன் தான் உன்னை வந்து மாட்டி விட்டுட்டான். இந்த பக்கம் ஹைதர்ல, ஆமா நான் நம்புற எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைதரோ கோவப்படுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவை காட்டுவாங்க. அவன் வந்து டேபிள் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஹீரோயினுக்காக. ஹீரோயின் அப்பதான் இறங்கி வருவா. வந்து கேட்பா, என்ன ஆச்சு, நான் ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்காக நான் எவ்வளோ நாள் வேணா வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்ப ஹீரோயின் சொல்வா, இன்னைக்கு நம்மளோட ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பெனிக்கு வந்து ஆளுங்க வராங்க மேரேஜ்க்காக, அது டெக்கரேஷன் பற்றிலாம் பேசுறதுக்கு இன்னைக்கு நம்ம அங்கே போகணும் அந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோவில், இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் பிளான்லாம் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினில் கோவப்படுவா. நம்ம ஆல்ரெடி போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம்ல, இப்போ எதுக்கு சடனாக பிஸ்னஸ் பிளான்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. அப்போ ஹீரோவில், இல்லை எனக்கு வந்து ஜமாலோட இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, நான் கண்டிப்பாக போகணும், உன்னை அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிஸ் கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் தமத் அந்த ஹீரோனை தான் கட்டுவாங்க. இங்கே தமத் வந்து பேசிட்டு இருப்பா. நீயே ஒரு மாதிரி இருக்க, உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்லை எனக்கு என்ன யோசிக்குதுன்னு தெரியல, நிறைய விஷயம் மைண்டில் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் மேரேஜ், ஒரு பக்கம் அப்பா, இது எல்லாமே வேற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது, இது எதுவுமே இல்லாமல் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ தமட்ல, விடு இது எல்லாத்தையும் கடந்து வரலாம், நீ இதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோயின்ல, சரி வா நம்ம வந்து வெட்டிங் ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ தமத் கேட்பா, ஏன் என்னாச்சு, ஹீரோ வரலையா, ஹீரோ தானே இருக்கணும் இங்கே செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோயின் சொல்வா, அவள் கோவமா இருப்பா ஆக்சுவலி ஹீரோயின். அவள் சொல்வா, ஹீரோ காலையிலே வந்து வீராக நடந்துக்கிட்டான், ஹீரோ வந்து இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு, ஸோ ஈவெண்ட் பிளானிங்கை போய் பார்க்கறதுக்கு அதை கூட கேன்சல் பண்ணிட்டான், ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட் போயிட்டான், எனக்கு அவன் மேலே செம்ம கோவம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் தமட்டில், மேபி அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கும், நீயே இதெல்லாம் சீரியஸாக எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி தமட் சொல்வா. அப்போ ஹீரோயின்ல, ஆமாம் மேபி இருக்கலாம், பட் என்னன்னு தெரியல, அவன் என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோயின் கேட்பா, உனக்கும் ஜமாலுக்கும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தமத் சொல்வா, எனக்கு தெரியல, ஜமால் வந்து ரொமான்டிக்கா இருக்கிற பர்சனே கிடையாது, எங்க ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதை தாண்டி அவன் எதுவுமே வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோயின்ல, அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவனும் நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கான், கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் வந்துடுவான், நீ வந்து ஹோப்பை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல அஸ்லியான் சித்தி தான் காட்டுறாங்க. இங்க அஸ்லே வந்து பால்கனியில் நின்றுட்டு இருப்பா. ஸோ பார்க்கறதுக்கே வந்து டயர்டா இருப்பா, எக்ஸாஸ்டா இருப்பா, இதை பத்தி யோசிச்சிட்டே இருப்பா, ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பா. இந்த பக்கம் அவங்க அம்மா அவளை பார்த்துட்டு, இது எல்லாமே நான் உன் நல்லதுக்கு தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுப்பாங்க. அப்புறம் போயிட்டு அஸ்லியை கூப்பிட்டு வருவாங்க, வா நம்ம டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ உள்ள வருவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல 4 பேரை தான் காட்டுவாங்க, ஹீரோ ஹீரோயின் அண்ட் தமத் ஜமால. தமத் சொல்வான், எனக்கு சரி டைம் ஆயிடுச்சு, நான் வந்து கிளம்புறேன், கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஜமால்ல, சரி நான் உன்னை கூட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். இந்த பக்கம் தமத்ல, இல்லை இல்லை நானே போய்க்கிறேன், எனக்கு போக தெரியும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவா. இந்த சைடு வந்து ஹீரோ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சிரிப்பாங்க. ஏன்னா ஹீரோ வந்து ஜமாலை பார்த்துட்டு வியர்டா இருப்பான், ஏன்னா அவன் இந்த மாதிரி பொண்ணுக்கிட்டலாம் கேட்க மாட்டான்ல நான் அவனை ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் வந்து சிரிப்பாங்க. அப்போ வந்து ஜமாலுக்கும் தமத்துக்கும் சண்டை வரும், 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பாங்க. ஜமால் சொல்லுவான், நான் தான் உனக்கு ஆஃபர் பண்றேன், கூட்டு போறேன், உனக்கு என்ன பிரச்சனை, உன்னால வரக்கூட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் கேட்பான்.
அந்த போதாமட்டில் சரி சரி நான் உங்ககிட்ட பொறுமையாக தானே சொன்னேன், நீ எதுக்கு கத்துற, என்கிட்ட இது மாதிரிலாம் கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு வேலையை சமாதானம் ஆகி அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்து சிரிப்பாங்க. இவங்க 2 பேரும் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் இந்த பக்கம் வந்து காஃபி குடிக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணுவா. அவள் சொல்வா, இன்னைக்கு ஒர்க் போனால எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவில் எல்லாம் ஓகே தான், நல்லா டீல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் சொல்வா, சரி அப்போ வந்து நம்ம வந்து வெட்டிங் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், இதெல்லாம் செலக்ட் பண்ணணும், இன்விடேஷன்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஐடியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ ஹீரோவில் சரி சொல்லு, பண்ணலாம், பிளான் பண்ணலாம், பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து கேஷுவலாக சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடும். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, ஹலோ மிஸ்டர், நீங்கள் தான் வந்து இந்த வெட்டிங் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க, கடைசியில் நீங்களே இன்வால்வ் பண்ண மாட்டீங்க, நான் தான் எல்லாத்தையும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லைட்டாக கடுப்பாயிடுவா. இங்கே இவங்க 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் மாதிரி போகும். அப்போ வந்து லைக் ஃபன்னி ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும். அப்போ ஹீரோயின் சொல்வா, சரி இன்னைக்கு போனல, எங்கே போன, என்ன பண்ண, எனக்கு தெரியணும் அப்படி சொல்லிட்டு கேட்பா. ஹீரோயின் பொறுத்த வரைக்குமே ஹீரோ வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணும். ஸோ அதை வச்சு வந்து அவ கேட்பா. இந்த பக்கம் ஹீரோ வந்து பதில் சொல்லலான்னு போகும்போது கரெக்டாக ஃபோன் வந்துடும். சரி ஃபோன் எடுக்கலான்னு போகும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவா, ஃபோனை பிடுங்கிட்டு தரமாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஃபன்னியாக வந்து ரொமான்டிக்காக க்யூட்டாக வந்து சண்டை போட்டுப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவா, நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன், எனக்கு பதில் சொல்கிற வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு கார்டன் பக்கம் போயிடுவா. ஸோ ஹீரோவும் பின்னாடியே போயிடுவான். ஹீரோ சொல்லுவான், உன்னால் என்கிட்ட எங்கேயும் ஓட முடியாது, உனக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் உன்னை பிடிச்சிடுவேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, அப்போ பதில் சொல்லு, நீ எதுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், உனக்கு ஒரு விஷயம் நான் தெரியக்கூடாது டிசைட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவா. ஹீரோயின்ல, இல்லை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ மறுபடியும் வந்து கால் வரும். ஹீரோ என்ன பண்ணுவோம், அந்த கால் எடுத்துட்டு ஹலோன்னு சொல்லிட்டு பேசுவான். ஹீரோயின் பின்னாடியே வந்து யோசிப்பா, இவன் யார்கிட்ட பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு காது வச்சு பார்ப்பா. பட் அவள் காதில் விழாது. இந்த பக்கம் ஹீரோ வந்து அவள் காதில் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூரமாக போய் பேசுவான். இங்கே அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட்ல தமத் அண்ட் ஜமாலை தான் காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் அந்த கேஃபேரியால வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தமத் சொல்வா, நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ ஜமால் கேட்பான், யார் நம்ம ஆளுங்க, ஹீரோ ஹீரோ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஜமத்ல, ஆமா அவங்க எப்படி கோப்போ பண்றாங்க தெரியல, அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்து கோவமா இருக்கா, ஹீரோ வந்து ஏதோ ஒன்று மறைக்கிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்வா. இந்த பக்கம் ஜமால்ல, ஹீரோ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் எதுவுமே மறைக்க மாட்டான், அது மட்டும் இல்லாம ஹீரோயினை ஹர்ட் பண்றதுக்கு அவன் எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்வான். அப்போ வந்து 2 பேரும் வந்து நார்மலா ஒரு ஃப்ரீ டைம் வந்து 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஜமால் சொல்லுவான், டீ தான் லைஃபு. அவனுக்கு ஆக்சுவலி வந்து ஜமாலுக்கு டீ பிடிக்கும் போல, தமத் காஃபி பிடிக்கும் போல. ஸோ அப்போ தமத் சொல்லுவான், எனக்கு காஃபி தான் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு க்யூட்டான மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஜமாலை காட்டுவாங்க. ஜமால் வந்து ரொம்ப தயங்கி தயங்கி ஷையாக தான் வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணுவான். லைக் எப்படி டேட்டு கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் கேட்பான். இந்த மாதிரி நாளைக்கு வேணா டின்னர் டேட் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் தமத்துக்கும் வந்து லைட்டாக வந்து ஆக்வர்ட் அண்டு ஷைனஸ் எல்லாமே இருக்கும். அவளும் வந்து எப்படா அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பட் அவன் கேட்ட உடனே இவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்லிடுவா. இங்கே 2 பேருக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஆக்சுவலி ஜமால் ஒரு பர்சன், அவன் வந்து டக்குன்னு வந்து ஒருத்தவங்க வெளியே கூப்பிட மாட்டான், அவுட்டிங் போக மாட்டான், அந்த மாதிரி ஒரு பர்சன் தானே. ஸோ ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அவன் கேட்கணுன்னா அவன் ரொம்பவே வந்து வெக்கப்படுறான். ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்ல ஹீரோ ஹீரோனை காட்டுவாங்க. இங்க வந்து 2 பேருமே வந்து அந்த வெட்டிங் கார்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு பிடிக்கிற ஒரு டிசைன் வந்து ஹீரோயினுக்கு பிடிக்கல. பட் ஓகே அப்படின்னு சொல்லிடுவா. இதை வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுவான். நோட் பண்ணிட்டு சொல்லுவான், ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதே செலக்ட் பண்ணு, அதுக்கே நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஹீரோயின் பார்க்க கொஞ்சம் டல்லாக சேடாக இருப்பா. அப்போ ஹீரோ கேட்பா, என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின்ல, எதுவும் இல்லை, ஜஸ்ட் சும்மா தான், காலைல ஒர்க்குன்னு சொல்லிட்டு போனி எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோவில், எங்கேயும் இல்லை, சும்மா நார்மல் ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். இங்கே ஹீரோயினும் நார்மல் ஆயிடுவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ என்னோட ஒய்ஃபு, உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி செலக்ட் பண்ணு, ஸோ இது ப்ராப்பராக ட்ரெடிஷனாக தான் வந்து நம்ம மேரேஜ் போகணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோ வந்து, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் இங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சிப்பான். அப்போ ஹீரோயின் கேட்பா, என்ன ஆச்சு, என்ன ஒர்க்கு, அது மட்டும் இல்லாமல் நீ என்னை வெளியே கூட்டு போகிறேன் தானே சொன்னேன், இப்போ என்ன சலனா ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். அப்போ ஹீரோவில், இல்லை ஜஸ்ட் ஸ்மால் ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து சேட் ஆக்கிடும். அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோ ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிப்பா. கண்டிப்பா நான் அதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்ல ஹீரோயின் கட்டுவாங்க. அவ வந்து ஒரு ஜிம் பிளேஸ் அண்ட் பாக்ஸிங் பிளேஸ்க்கு தான் வருவா. வந்து பாப்பா, ஹீரோ இங்க தானே வந்தான், அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா.
அவன் வந்து பார்க்கும்போது ஹீரோ இருக்க மாட்டான். அப்போ அவன் நினைப்பா, அவன் கண்டிப்பா பொய் சொல்றான் இந்த வாட்டியும், அவன் இங்க இல்ல, அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன், வேற எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது லைட்லாம் ஆன் ஆகும். என்னன்னு பார்த்தா ஹீரோ வந்து அந்த சைட்ல இருந்து வருவான். வந்துட்டு சொல்லுவான், நீ என்ன ஃபாலோ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, இல்ல ஃபாலோலாம் பண்ணல அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், ஓ அப்படியா, எதுக்காக இங்க வந்த அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின்ல, இல்ல நீ என்ன பண்றேன்னு பார்க்கலாம் தான் வந்தேன், ஏன்னா இப்பதான் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சுல, நீ வந்து பொய் சொல்லிட்டு வந்திருக்க, இதான் நீ ஒர்க் பண்றதா, இந்த இடத்துல நீ ஒர்க் பண்ணுவ, எதுக்காக நீங்க வந்த, அப்ப என்கிட்ட ஒர்க்குன்னு பொய் சொல்லிட்டு தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோல, உனக்கு அது தெரிஞ்சுக்கணுமா, அப்போ உன் கோவத்தை எல்லாத்தையும் ரிங்ல காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங் கிளவுஸை தூக்கி ஹீரோயின் மேல போடுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, ஓ உனக்கு இதான் வேணுமா, சரி அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது என்கிட்ட அடி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. ஹீரோல, ஓகே ஓகே நான் உங்ககிட்ட கண்டிப்பா வருத்தப்பட மாட்டேன், வா பாக்ஸிங் ரிங்குக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டு போவா ஹீரோயின். நெக்ஸ்ட் நசீர் கட்டுவாங்க. அவன் வந்து பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு பேசிட்டு இருப்பான். 2 பாஸ்போர்ட் வச்சிருப்பான், ஒன்னு நசீர்து ஒன்னு ஹீரோயின். இந்த பக்கம் நசீர் சொல்லுவான், இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேணாம், நம்ம இந்த ஊரை விட்டே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து தமத் வருவா. தமத் வந்தோன்னா அந்த பாஸ்போர்ட்டை ஹைட் பண்ணிட்டு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோ ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க 2 பேருமே அந்த ரிங்குள்ள இருப்பாங்க, 2 பேரும் கிளவுஸ் மாட்டிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் தான் ஸ்டார்ட் பண்ணுவா, நீ என்கிட்ட சொல்லாம வெளியே போன, அதுக்கப்புறம் இங்க வந்து இருக்க, என்கிட்ட எதுக்கு போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடிப்பா. அப்போ ஹீரோ வந்து திருப்பி அடிப்பா, லைக் ஃபன்னியா போயிட்டு இருக்கோம். அப்போ ஹீரோ சொல்லுவான், எனக்கு தெரியும் நீங்க வருவ என்னை ஃபாலோ பண்ணிட்டு, ஏன்னா நீ தான் என்னோட டிடெக்டிவ் ஒய்ஃப் ஆச்சு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஷாக்கு, ஓ அப்போ தெரிஞ்சுட்டே தான் இந்த மாதிரி பண்ணியா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் போட்டு அடிப்பா. அப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினை கிட்ட எழுதிடுவான். இங்க இவங்க 2 பேருக்கு ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் நடக்கும். ஸோ பார்க்கறதுக்கே கியூட்டா இருக்கும். அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போகும்போது ஹீரோயின் வந்து தள்ளி விட்டுருவா. அப்போ சொல்வா, நீ காலில் எங்க போன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு அடிப்பா. இந்த பக்கம் மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்வான், கொஞ்சம் கூட எக்ஸைட்மெண்ட் இல்லைன்னா எப்படி, நீ என்னை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அதுக்கும் நம்ம ஹீரோயின் அடிப்பா, ஓ நீ இந்த மாதிரி பண்ணுவியா இன்னொரு வாட்டி, நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன் நம்மளுக்குள்ள வந்து எந்த சீக்கிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பட் நீ எதுக்கு என்கிட்ட அதை மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் போட்டு அடிப்பா ஹீரோயின். இந்த பக்கம் ஹீரோ சொல்லுவான், லவ்ல கொஞ்சமாச்சும் எக்ஸைட்மெண்ட் இருக்கணும்ல, எதுவுமே பண்ணாம எப்படி வேகா போவோம், அதனாலதான் இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணேன், அப்பதான் உனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஹீரோயின் அதுக்கும் போட்டு அடிப்பா. அப்ப ஹீரோயின் சொல்வா, ஓ நீ தோத்து போயிடுன்னு உனக்கு தெரியும், அதனாலதான் வந்து சரண்டர் ஆறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்வான், லவ்க்காக நம்ம தோத்து போறதுல எந்த தப்புமே இல்ல, கடைசியில லவ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, அப்ப லவ் தான் எப்பவுமே ஜெயிக்கும் நீ சொல்றியா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோல, ஆமா கண்டிப்பா லவ் மட்டும் தான் வந்து 2 பேருக்குள்ள இருக்கும், கடைசியில வின் ஆறப்போ, சோ ஒருத்தவங்க தோத்து போறதுனால லவ்க்காக விட்டு கொடுக்கறதுனால அவங்க லவ் தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்ப ஹீரோ சொல்வான், இந்த லவ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு ஆளை வந்து என்ன வேணா பண்ண வைக்கும், எப்படி வேணா பண்ண வைக்கும், அது எப்படியோ மாத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ சொல்வான், நம்மள பாரு, லாஸ்ட் வீக் வந்து நம்ம டிவோர்ஸ் பண்றதா இருந்தோம், பட் இப்போ வந்து நம்ம ஒண்ணா இல்லையா, அந்த மாதிரி தான் லவ் ஒருத்தவங்களை வந்து என்ன வேணா பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட போயிட்டு சொல்வா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்ம 2 பேரும் இப்போ ஒண்ணா இருக்கிறது, அண்ட் நீ என்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது, என் கூட தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் வந்து ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணலான்னு போறப்போ ஹீரோயினே நவுண்டு வந்துருவா. நவுண்டு வந்துட்டு வெறுப்பேத்துவா ஹீரோவை. அப்ப ஹீரோயின்லாம் மறுபடியும் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவா. இங்க வந்து இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப கியூட்டா ஒரு மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, அண்ட் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும். 2 பேரும் சண்டை போட்டு கியூட்டா அடிச்சுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஹீரோயினும் விடாம அடிச்சிட்டு இருப்பா. அப்ப ஹீரோயின் சொல்வா, இந்த மாதிரி நீ ஒர்க்குன்னு சுத்திட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம வெட்டிங் பிளானை ஒழுங்கா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல, கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஹீரோயின்ல, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்பதான் ஹீரோ சொல்வான், இன்னைக்கு மார்னிங் அவன் போயிருக்கான்ல ஒர்க்குக்கு, அது எல்லாமே வந்து இந்த வெட்டிங் பிளான் பத்தி பேசதான். ஸோ ஹீரோயினை விட்டு தான் அவன் போயிருப்பான். ஸோ இந்த வெட்டிங்காக தான் வந்து அவன் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஹீரோயினுக்கே தெரியாது அது. ஸோ இங்க வந்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஹீரோ கீழே புஷ் பண்ணி அவன் மேல போயிடுவா. போயிட்டு சொல்வா, பாத்தியா நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோயின் சொல்வா, பாரு உன்னை நாக் அவுட் பண்ணி படுக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா உங்ககிட்ட தோக்கிறதுக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்ககிட்ட தோக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் ஹீரோ பாக்கெட்ல இருந்து ஒரு ரிங் எடுத்து காட்டுவான். அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்வான் ஹீரோயினை பார்த்து, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸிங் ரிங்ல வச்சு நம்ம ஹீரோ கேட்பான். ஹீரோயின் பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆயிடும். இங்க எபிசோட் 87 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ so much for watching my video guys. Episode 88 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். Keep supporting me, keep loving me. See you in the next video. Bye bye.